அனைவருக்கும் வணக்கம். நான் சோதரி தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ராகு திசை 18 வருஷம் ராகு திசை என்ன செய்யும், இது வரமா சாபமா? ராசின்னு பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு பார்க்க போகிறோம். காலப்புருஷ தத்துவப்படி 10ஆம் ராசியான மகர ராசி நேயர்களுக்கு இந்த வரக்கூடிய ராகு திசை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஒரு சில பேருக்கு ராகு திசை நடந்துகிட்டு இருக்கும், இல்லை இனிமேல் ராகு திசை வரும். சரிங்களா? அது அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி தான், அவங்கவுங்க என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் தசா புத்தி வரும். தசை நடத்தக்கூடிய கிரகமும் புத்தி நடத்தக்கூடிய கிரகமும் ஒரு மனுஷனை ஆட்டி படைக்கும். சரிங்களா? உத்திராடம், மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், இந்த 3 நட்சத்திரம் மகர ராசிக்கு வருங்க. எல்லா ராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ராகு திசை வராது. ஒரு சில ராசிக்கு மட்டுமே தான், ஒரு சில நட்சத்திரங்களுக்கு மட்டுமே தான் இந்த ராகு திசை நடக்கும். இந்த ராசியில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் வரும். ஒரு சில ராசி, ஒரு சில நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லைஃப் லாங்காக ஆயுள் முடுக்க அவங்களுக்கு ராகு திசையே வரவே வராது. ராகு திசை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராகு திசை ஒருத்தருக்கு வந்துருச்சுனால ஒரு பிரம்மாண்டத்துக்கு உண்டான கிரகம் ராகு தான். ஒன்றா பெரிய அளவுக்கு அவங்கள தூக்கி விட்டுரும் ராகு, இல்லை பெரிய அளவுக்கு இழப்பையும் கொடுத்துரும் அந்த ராகு தான். என்ன காரணம்னா, அவர் ஒரு இருள் கிரகம், பிரம்மாண்டத்துக்கு உண்டான கிரகம், ஆசை தூண்ட வைக்கிற கிரகம், சர்ப்ப கிரகம், ஒரு ஆழமான இருட்டு ராகு. அந்த இருள் கிரகத்துக்கூட ஒரு சுபகிரகத்தோட சம்மந்தப்பட்டு நல்ல இடத்துல ராகு இருந்தால் மிகப்பெரிய செல்வந்தராக ஆகிறத கண் கூட பார்க்க முடியுதுங்க. நிறைய ஜாதகத்தில் பெரிய பெரிய பணக்காரங்க விஐபி அவங்க ஜாதகம்லாம் பாருங்கள், ராகு திசையில் தான் பெரிய ஆளாக மாறி இருப்பாங்க. அது வரைக்கும் ஒன்றுமே இருந்திருக்காது அவங்களுக்கு. இல்லை ராகு திசையில் பெருசாக கோட்டை விட்டவங்களும் இருந்திருப்பாங்க. எல்லாத்தையும் கொண்டு போய் மாட்டிக்கிட்டேங்க சார், லாக் ஆகிட்டோம், தொழில் நஷ்டமாயிருச்சு, தொழிலை படுத்துருச்சு, நாங்கள் என்ன பண்ணுறதே தெரியல, வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, இப்போ நாங்கள் வந்து அனாதையாக இருக்கோம், நாங்கள் நிர்கதியாக நிற்கிறோம், சொந்த ஊர்லேருந்து இன்னொரு வீட்டுக்கு நாங்கள் எஸ்கேப் ஆகிட்டோம், எல்லாம் பாருங்கள் இந்த ராகு திசையில் சொல்லுவாங்க. ஒன்று அவங்கள வளர வச்சிரும், இல்லை வீழ வச்சிரும். இது ரெண்டில் ஏதோ ஒன்று பண்ணும் ராகு. என்ன காரணம்னா, அவர் வந்து பாவகிரகம். ஒரு பாவகிரகம் வந்து நல்லது செய்யணும்னா சுபகிரகத்தோட அமைப்பில் நல்ல ஒரு இடத்துல இருந்தால் தாங்க அது ஒரு விபரீத ராஜயோகத்தை திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்க முடியும். ஒரு நெகட்டிவான ஒரு கிரகத்தோடு இருந்துச்சுன்னா கொடுமையான கெடுபலன்கள் மட்டுமே தான் அந்த ராகு திசையில் கொடுக்கும். வேறு ஆப்ஷனே கிடையாது. அதுதான் நடக்கும் அவங்க வாழ்க்கையில். இப்போ வந்து உத்திராடம், திருவோணம், அவிட்டம், இந்த 3 நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருப்பீங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிறக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் போதே சூரிய திசை, 2வது உங்களுக்கு சந்திர திசை 10 வருஷம் நடக்கும், 3வது செவ்வாய் திசை 7 வருஷம் நடக்கும், 4வது உங்களுக்கு ராகு திசை நடக்கும் 18 வருஷம் உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு. திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் போதே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்திர திசை, 2வது உங்களுக்கு செவ்வாய் திசை வரும், உங்களுக்கு 7 வருஷம் செவ்வாய் திசை நடக்கும், 3வது உங்களுக்கு ராகு திசை நடக்கும் 18 வருஷம். அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் போதே செவ்வாய் திசை, 2வது உங்களுக்கு டக்குன்னு வந்துடும், சீக்கிரம் வந்துடும் உங்களுக்கு, 2வது உங்களுக்கு ராகு திசை வரும் 18 வருஷம் ராகு திசை. மேக்சிமம் பாருங்கள் இந்த ராகு திசையில் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த ஊர் விட்டு மேக்சிமம் பாருங்கள் மகர ராசி, திருவோண நட்சத்திரம், இல்லை உத்திராட நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரக்காரங்க ஒன்றா பிறந்த ஊர் விட்டு வெளியூரல் வெளிமாநிலத்துக்கு போவாங்க. பிறந்த ஒரு ஊராக இருக்கும், செட்டில் ஆகிறது ஒரு ஊராக இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். மேக்சிமம் அப்படி தான் இருப்பாங்க அவங்க. உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு 4வது திசை வரும். திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு 3வது ராகு திசை வரும். அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு 2வது ராகு திசை வந்துடும். இது எல்லாத்துக்கும் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் ராகு நல்லது பண்ணுமான்னா கிடையாதுங்க, அப்படி கிடையாது. ராகு எந்த இடத்துல இருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்களை வாங்கி கொடுப்பார். இப்போ ராகுக்கு உகந்த இடம் என்ன, அது எல்லாத்துக்கும் தெரியும். மேஷராகு, ரிஷபரம், கடகம், கன்னி, மகரம், இந்த இடத்துல ராகு இருந்துச்சுன்னா அஸ்ட்ராலஜி ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். மேஷராகு, ரிஷபராகு, கடகராகு, கன்னி ராகு, மகர ராகு, இந்த இடத்துல ராகு இருந்து திசை நடத்தும் போது சுபகிரகங்களோட சம்பந்தப்பட்டு உங்கள் லக்னத்துக்கு அவர் 3, 6, 10, 11ஆம் இடத்துல இருந்தால் அது கொட்டி கொடுக்குற ராகுவாக இருக்கும், அதில் டவுட்டே கிடையாது. நீங்கள் மகர ராசியாகவே இருக்கலாம், நீங்கள் மகர லக்னமாகவே ஒரு சில பேர் இருப்பாங்க, ஒரு சில பேர் ராசி லக்னம் ஒன்றா இருப்பாங்க. சந்திரன், அதாவது லக்னத்திலே சந்திரன் இருக்கிறவங்க ராசி லக்னத்தில் ஒன்றா பிறந்திருக்காங்கன்னு அர்த்தம். லக்னங்கிறது உயிர், ராசிங்கிறது உடல். அப்போ ரெண்டுமே ஒன்றா இயங்கும். உங்களுக்கு உங்கள் கேரக்டர் ரெண்டுமே இந்த சனியோட பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துல ராகு வந்துடுவார், மீனத்தில் இருப்பார். அப்போ மீனத்தில் இருக்கிற ராகு நல்லது பண்ணாதான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுங்க. குருவோட வீட்டில் இருக்கிற ராகு குருவோட பார்வையிலையோ சமசத்ம பார்வையிலையோ இல்லை 5ஆம் பார்வையோ 9ஆம் பார்வையில் இருந்தாருன்னா அந்த குருவை போல் உங்களுக்கு அந்த ராகு திசை உங்களுக்கு வேலை செய்யும். அது ஒரு யோக திசையாக தான் இருக்கும் உங்களுக்கு. பொதுவாகவே ராகுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல ராகு இருக்கக்கூடாது, 8ஆம் இடத்துல ராகு இருக்கக்கூடாது, 2ஆம் இடத்துல தனிச்சு இருக்கக்கூடாது, 8ஆம் இடத்துல தனிச்சு இருக்கக்கூடாது, 7ஆம் இடத்துல தனிச்சு இருக்கக்கூடாது. குடும்ப வாழ்க்கை கெடுக்கும். இந்த இருதார அமைப்பு இதெல்லாமே கொடுக்கறதெல்லாம் இந்த 2ஆம் இடத்துல இருக்க ராகு தான். 8ஆம் இடத்துல இருக்க ராகு தான் ஆயுள் பங்கத்தை கொடுப்பார், மிகப்பெரிய கண்டத்தை கொடுப்பார், விபத்து சந்திக்கிறதெல்லாம் இந்த ராகு திசையில் தான்.
8ஆம் இடத்துல செவ்வாய் ராகு இருந்து ராகு திசை நடக்கிறவங்களுக்கு பாருங்கள், கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் பெரிய ஒரு ஆக்சிடென்ட்டை சந்திச்சிருப்பாங்க. 8ஆம் இடத்துல சனி ராகு இருக்கிறவங்களுக்குலாம் ஆயுள் தோஷம் ஏற்படும், ஆயுள் கண்டத்தை கொடுக்கும். 8ஆம் இடத்துல சனி ராகு இருந்து உயிரை விட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதெல்லாமே அந்த அமைப்பு தாங்க. லக்னாதிபதி கெட்டு போனவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ராகு திசையில் மரணம் சந்திக்கிற மாதிரிலாம் வரும். அது மற்ற கிரகத்தையும் பார்க்கணும், நான் ஒரு ஜென்ரலாக சொல்கிறேன் உங்களுக்கு, சரிங்களா? குரு வந்து பார்த்தீங்கன்னா ராகு பார்த்துடணும். 5ஆம் பார்வையோ 7ஆம் பார்வையோ 9ஆம் பார்வையோ பார்த்துருச்சுன்னா, அந்த லக்னத்துக்கு 3, 6, 10, 11ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா ராகு திசை ஒரு அற்புதமான ஒரு திசையாக இருக்கும். அது 11ஆம் இடத்துல இருக்கிற ராகுவும் 3ஆம் இடத்துல இருக்கிற ராகும் அபாரமான வளர்ச்சி கொடுப்பார். அது 11ஆம் இடத்துல இருக்கிற ராகு கொட்டி கொடுக்குற ராகுவா, பிரம்மாண்டத்தை கொடுக்குற ராகுவா உங்களுக்கு நிச்சயமாக இருக்குங்க. பொதுவாக வந்து பாருங்கள், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த லக்னமாக இருந்தாலும் அது 11ஆம் இடத்துல ஒரு ராகு நின்று அந்த திசையை நடத்தி அது சுபகிரகத்தோட தாக்கத்தில் இருந்துச்சுன்னா அந்த ராகு திசையில் பெரிய பணக்காரனாக மாறி இருப்பீங்க. நீங்கள் அந்த ராகு திசை முடியும் போது உங்களுக்கு தெரியும், பெரிய செல்வந்தரனாக மாறி இருப்பீங்க. ராகு எந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னா, நான் சொன்ன மாதிரி ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம், 7ஆம் இடம், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம், இந்த இடத்துலலாம் ராகு சம்மந்தப்படக்கூடாது. ராகு வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருந்தால் கூட உங்களுக்கு அந்த வெளிநாட்டு பிரயாணம் இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துரும், அது இருக்கிற இடத்த பொறுத்து. இப்போ மிதுன லக்னக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகு 6ஆம் இடத்துல இருந்து தசை நடத்தினுவீங்க, அவர் செவ்வாய் மாதிரி வேலை செஞ்சிருவார் உங்களுக்கு. அதுக்கு ஒரே விதி வழக்கு என்னென்னா, உங்களுக்கு சுபகிரகத்தோட தாக்கத்தில் இருந்தால் மட்டுமே தான் இந்த ராகு திசையில் தப்பிப்பீங்க. ராகு எந்தெந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு பார்த்தோம்னா, கடகராசியில் ராகு இருக்கக்கூடாது, சிம்ம ராசியில் ராகு இருக்கக்கூடாது, விருச்சிக ராசியில் ராகு இருக்கக்கூடாது, மேஷ ராசியில் கூட ராகு இருக்கலாம், மகரம் கும்ப ராசியில் கூட ராகு இருக்கலாம், தப்பு கிடையாது. கடகராசிலையும் சிம்ம ராசிலையும் விருச்சிக ராசியில் ராகுக்கு வந்து ஒரு பிடிக்காத இடம், ராகுக்கு வந்து ஒரு பிடிக்காத இடமே அந்த இடம் தான். இப்போ சிம்ம ராசியில் ராகு இருந்து ராகு திசை நடந்தால் அப்பாவோட ஆரோக்கியத்தை கெடுக்கும், தந்தை மூலமாக எதுவுமே கிடைக்காது, தந்தை கெடுக்கும், அவங்களுக்கு தந்தையோட ஆரோக்கியம், ஆயுள் இதெல்லாமே கெடுக்கும். கடகராசியில் ராகு இருக்கிறவங்க பாருங்கள், அம்மாவோட ஆரோக்கியத்தை கெடுக்கும், அம்மாவோட சொத்து, சொந்தக்காரங்க, அந்த சொத்து பத்து பிரச்சனை எல்லாமே அந்த ராகு திசையில் தான் நடக்கும். அப்போ ஒருத்தருக்கு ராகு நல்லது பண்ணணும்னா ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருக்கணுங்க. ஏன்னா ராகு நின்ற வீட்டு அதிபதி போல் பலன் கொடுக்குற கிரகம். ஒரு வீட்டில் ராகு நின்னாருன்னா அந்த வீட்டு அதிபதி போல் செயல்பட்டுருவாங்க. ஏன்னா பச்சோந்தி கிரகம், யார் வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டு கிரகத்தோட அப்படியே பிரதிபலிக்கும் ராகு. சுக்கிரனோட வீட்டில் இருந்து ராகு இருந்தால் சுக்கிரதசை மாதிரி இருக்கும். செவ்வாயோட வீட்டில் ராகு இருந்தாருன்னா செவ்வாய் தசை மாதிரி இருக்கும் உங்களுக்கு ராகு தசை. சனியோட வீட்டில் ராகு இருக்காருன்னா சனி தசை மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ராகு வந்து சுபகிரகங்களோட சேர்க்கை, இப்போ குருவோட சேர்க்கை, இப்போ சுக்கிரனோட தொடர்பு, இல்லை வந்து வளர்பிறை சந்திரனோட பார்வை சேர்க்கை இருந்துச்சுன்னா அந்த ராகு திசை ஒரு அட்டகாசமான அருமையான ஒரு யோக திசையாக உங்களுக்கு இருக்கும். அதுவும் 3ஆம் இடத்துல ராகும் 11ஆம் இடத்துல ராகு அபாரமான வளர்ச்சி கொடுக்கும். 6ஆம் இடத்துல ராகு தனிச்சிருக்கிறது நல்லது. அது வந்து பார்த்தீங்கன்னா விருச்சகத்தில் இருக்கக்கூடாது, சிம்மம் கடகத்தில் இருக்கக்கூடாது, மற்ற இடத்துல தனிச்சிருக்கிறது நல்லது. ராகு வந்து இருந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துலேருந்து சுபகிரகத்தோட சேர்க்கை பார்வை இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த ராகு திசை நல்ல வேலை, நல்ல தொழில், அந்த வேலை மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம், இதெல்லாமே ஒரு செல்வந்தரான ஒரு பணக்காரனான ஜாதகங்கள்லாம் பாருங்கள் 6ஆம் இடத்துல ராகு இருந்து நிறைய சம்பாதிக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த ராகு திசையில் சம்பாதிச்சவங்கள தான் இருப்பாங்க. கண்டிப்பாக 10ஆம் இடத்துல ராகு தனிச்சு இருக்கிறது நல்லது கிடையாது. ராகு 10ஆம் இடத்துல தனிச்சு இருந்தாருன்னா தொழிலை கெடுத்துருவார். குருவோட சேர்க்கை பார்வை அந்த மாதிரி சுபகிரகங்களோட தாக்கத்தில் ராகு இருந்தாருன்னா தொழிலை பன்மடங்கு பெருசுப்படுத்துவார். பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ராகு திசையில் தான். திடீர்னு ஜாக்பாட் அடிக்குது, கோடீஸ்வரனா மாறிட்டேன் பாருங்கள், ராகு திசையில் தான் சம்பாதிச்சவங்களாம் இருப்பாங்க. அது கண்டிப்பாக இருக்கும், டெஃபினட்டாக இருக்கும். அப்போ உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்காரு, உங்களுக்கு சாதகமாக பாதகமாக, உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஏன்னா ராகுங்கிறது முக்கியமான திசைங்க. 18 வருஷம் சாதாரண விஷயம் கிடையாது. 18 வருஷம் ராகு திசையை நடத்துவார். அது ஒரு பெரிய திசை, ராகு திசை, சரிங்களா? அது உங்களுக்கு சாதகமாக பாதகமாக, உங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவாக, உங்களுக்கு நல்லது பண்ண போதா கெட்டது பண்ண போதா, உங்கள் வயசு என்ன, இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி போகுது, இல்லை ராகு திசை முடிஞ்சிருச்சா, இல்லை ராகு திசை நடந்துட்டு இருக்கா, இல்லை இனிமேல் தான் வரப்போகுதா, இது உங்கள் பிறப்பு ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர் குறைவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.